வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வரவிருக்கும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் போக்குவரத்துக்கு தேவையான மாற்றங்கள் குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முதற்கட்ட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மற்றொரு சுற்று கலந்துரையாடல் நடைபெறும் என்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலகா கலுவேவா குறிப்பிட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் லங்கா கவர்மெண்ட் கிளவுட் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல முக்கிய அரசாங்க இணைய சேவைகள் தற்காலிகமாக பாதிப்படைந்துள்ளது. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பதிவாளர் நாயக திணைக்களத்தில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் பெறுதல், வாகன வருமான அனுமதி பத்திரம் பெறுதல் உள்ளிட்ட வலைதளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகளை விரைவில் மீட்டெடுக்க ICTA பொறியியலாளர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு ICTA நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிமாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கதிர்காமம் மெனிக்காட்டின் அருகே அமைந்துள்ள கோட்டபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டினை மொனராகலை நீர்ப்பாசன இயக்குனர் அப்துல் ஜப்பார் கையகப்படுத்தினார். எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படும் என்று மொனராகலை நீர்ப்பாசன இயக்குனர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்படும் வரை அது தொடர்பில் யாருக்கும் தெரியாது என்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்குள் எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் அரசாங்கத்துக்குள் ஒரு நல்ல சூழல் இருப்பது மிகவும் தெளிவாக தெரிவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மருதானையில் இருந்து ஹட்டன் வழியாக வெளிமடை வரை சென்ற முச்சக்கர வண்டியில் கஞ்சா, ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இளைஞர்களை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது வட்டவளை காவல்துறையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள DR விஜயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இரவு விடுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது அங்கு ஒருவரை தாக்கியதற்காக இந்திய பிரஜை ஒருவரை கோட்டை போலீசார் கைது செய்தனர். நேற்றிரவு சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது பாதிக்கப்பட்டவருக்கும் இந்தியருக்கும் இடையே ஏற்பட்ட பண விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்திய பிரஜை தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியரின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் வத்தலையைச் சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்த பிரபல கால்பந்தாட்ட வீரரே உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இளைஞனின் மரணம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி வயலுக்குள் பாய்ந்துள்ளது. மேலும் விபத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் விபத்து குறித்த விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தீ தற்போது முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கபராதுவ பகுதியில் வீட்டின் கழிப்பறை குழியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகசந்திய பிலானாவில் வசிக்கும் 56 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் தனது வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மலக்கழிவு செல்லும் குழியில் இருந்து கார்பைட் போன்ற பொருளை சேர்த்து எரிவாயு எடுக்க முற்பட்ட போது படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பு கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தனியார் பாடசாலையொன்றின் மேல்மாடியிலிருந்து மாணவர் ஒருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவரே இவ்வாறு விழுந்துள்ளார். குறித்த மாணவனை நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சேர்த்து பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குரிநாகல் போலீஸ் பிரிவின் குடாகல்கமுவ பகுதியில் கூரிய ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். 34 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்த நிலையில் குரிநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளார். சகோதரருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததாகவும் இதனை அடுத்து சகோதரர் அவரை வாளால் குத்தி கொன்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் அமைந்துள்ள பூட்டியிருந்த உணவகம் ஒன்று திடீரென தீப்பற்றியதை அடுத்து உணவகத்தில் நித்திரையில் இருந்த 7 பணியாளர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். குறித்த சம்பவமானது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணிக்கு இடம்பெற்றதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து பல மணி நேரத்தின் பின்னர் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் கடை தொகுதி முற்றாக தீயில் எரிந்து சாம்பலாகியுள்ளது. நாட்டில் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வடமத்திய, மத்திய, ஊவா, சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. கரையோர ரயில் மார்க்கத்தின் பேருவளி மாகல்கந்த பகுதியில் தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்துள்ளதால் அந்த மார்க்கத்தின் ரயில் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக ரயில் ஒன்றின் முன்பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.